Hi students, this is Alex here. Exercise 1.6, question number 1. The subdivision 1 பார்த்தீங்கன்னா n of a, n of b, n of a union b, அதுக்கப்புறம் n of b dash கொடுத்துருக்காங்க. n of a intersection b யும் n of universal set கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்க போறோம். அதாவது n of b, அதுக்கப்புறம் n of b dash. எப்பவுமே b dash அப்படின்றது b ல இல்லாத எலிமெண்ட்ஸ் பட் யூனிவர்சல் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். அப்போ இதை எடுத்து ஆட் பண்ணாவே நமக்கு n of u வரும். ஸோ நம்ம n of u அப்படின்றது n of b plus n of b dash அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல n of b வந்து 40, இது 25. அப்போ டோட்டலா n of universal set அப்படின்றது equal to 65. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல n of universal set கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் n of a intersection b வேணும். ஸோ இதுக்கு நம்ம n of a union b ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். which is equal to n of a plus n of b minus n of a intersection b. இதில் அப்படியே டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா n of a union b வந்து 15 கொடுத்துருக்காங்க. equal to n of a 25 plus n of b இப்போதான் யூஸ் பண்ணோம் 40 minus n of a intersection b. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது 65 அப்படின்னு வரும் மைனஸ் n of a intersection b. ஸோ n of a intersection b இந்த பக்கம் வந்துடும் ஈக்குவல் டு 65 மைனஸ் 50. இப்போ டோட்டலாக இதோட வேல்யூ 15. ஸோ n of a intersection b யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of a union b, n of a intersection b, அப்புறம் n of b dash கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் யூனிவர்சல் செட்டோட n கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து n of b dash இருக்கு, பட் n of b கிடையாது. அது இருந்தால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே வந்து ஃபைண்ட் அப்படின்றது அதுவும் ஒரு கொஸ்டின் தான். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷன் ஃபார்முலா எடுத்து இந்த மூணு வேல்யூவை யூஸ் பண்ணி n of b கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலா மறுபடியும் எழுத போகிறோம். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா n of a வந்து 300, a union b வந்து 500. ஸோ இந்த இடத்துல 500 equal to 300 plus n of b தெரியாது மைனஸ் n of a intersection b பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த இடத்துல 50 போட்டாச்சு. ஸோ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா 250. இந்த 250 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 250 அப்படின்னு வரும் equal to n of b. அப்போ n of b யோட வேல்யூ டோட்டலா 250. இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் அப்படின்ற வேல்யூல ரெண்டு வேல்யூல இது ஒரு வேல்யூ. இப்போ நமக்கு n of யூனிவர்சல் செட் அப்படின்றது n of b plus n of b dash எடுத்துக்கலாம். n of b வந்து 250 இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் n of b dash அப்படின்றது கொஸ்டின்ல இங்கே 315 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம் 350. டோட்டலா 600. எக்ஸசைஸ் 1.6 கொஸ்டின் நம்பர் 2. யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க. அதோட எலிமெண்ட்ஸை முதல்ல நம்ம லிஸ்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் எழுதணும். அடுத்தது செட் a and b கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் தேவையான வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல a யூனியன் b எழுதணும். ஸோ a யூனியன் b அப்படின்னும் போது செட் a and b நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம் வித்தவுட் ரிப்பிட்டேஷன். ஸோ நான் முதல்ல செட் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2, 3, 4, 8, 10 இதெல்லாம் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்கே பியில் வந்து 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் அது எழுத வேண்டாம். ஸோ 5 எழுதணும், 8 ஆல்ரெடி எழுதியாச்சு, 10 ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ மொத்தமே இவ்வளோதான். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற 1 வந்து இங்கே கிடையாது, இங்கே 5 இங்கே கிடையாது, அதுக்கப்புறம் இந்த 10. ஸோ 1ம் 5ம் கிடையாது, மீதி 2 8 10, இங்கேயும் 2 8 10 இருக்குது. ஸோ இதை நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டில் 2 8 10 எழுதியாச்சு. இப்போ நமக்கு டோட்டலாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் a அப்படின்னும் போது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5. n ஆஃப் b இது வந்து 1 2 3 4 5. அடுத்தது n ஆஃப் a யூனியன் b இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அடுத்தது n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b டோட்டலாக 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதில் வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம RHS எடுத்துக்கலாம். ஸோ RHSல வந்து n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் b அப்புறம் மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இருக்கு, மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ஸோ n ஆஃப் a வந்து 5, இதுவும் 5, அதுக்கப்புறம் இதோட வேல்யூ 3 மைனஸ் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக 7 அப்படின்னு இருக்குது, 10 minus 3 7. பட் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு n ஆஃப் a யூனியன் b. ஸோ நம்ம RHS எடுத்தோம், LHS வந்துருச்சு. அப்போ இது வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். அதர்வைஸ் நம்ம LHS RHS தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியும் சொல்லலாம். எக்ஸசைஸ் 1.6 கொஸ்டின் நம்பர் 3. இந்த ஃபார்முலாவை நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசின்னு 3 செட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு இதில் தேவையான a இன்டர்செக்ஷன் b, b இன்டர்செக்ஷன் c, a இன்டர்செக்ஷன் c, அதுக்கப்புறம் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதோட n ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம a இன்டர்செக்ஷன் b என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏக்கும் பிக்கும் சி காமன், அதுக்கப்புறம் இ காமன், அதுக்கப்புறம் எஃப் காமன். ஓகே, ஸோ டி வந்து இங்கே இல்லை. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டோட்டலாக சிஇஎஃப் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஏபிசி இருக்குது, பட் சி மட்டும்தான் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எஃப் இருக்குது. ஸோ ஏவும் பியும் இங்கே இல்லை. ஸோ 2 எலிமெண்ட் காமனாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து சிஎஃப் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கும் சிக்கும் என்ன காமன்னு பார்த்தீங்கன்னா ஏ காமன், அதுக்கப்புறம் சி காமன், அதுக்கப்புறம் எஃப் காமன். ஸோ ஏசிஎஃப் இங்கே இருக்க பி இங்கே இல்லை. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. ஸோ ஏ சி எஃப். அதுக்கு அடுத்தது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இது பார்க்கணும். ஸோ 3த்துக்குமே காமனாக இருக்கிறது. ஸோ 3த்துக்குமே காமன் அப்படின்னும் போது நம்ம டைரெக்டாகவே காமனாக இருக்கிறதும் பார்க்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கும் சிக்கும் என்ன காமன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு சி இருக்குது, ஸோ இங்கேயும் சி இருக்குது, அப்புறம் இ இல்லை எஃப். ஸோ இந்த 2 எலிமெண்ட் தான் காமனாக இருக்குது. ஸோ சிஎஃப். இப்போ டோட்டலாக நம்ம வந்து இதில் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ். n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2 எலிமெண்ட்ஸ். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 3 எலிமெண்ட்ஸ். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இது 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் n ஆஃப் ஏ, n ஆஃப் பி, n ஆஃப் சி வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க செட் ஏ, அதில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. n ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் அண்ட் n ஆஃப் சி வந்து மறுபடியும் 4 எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்முலாவோட LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS அப்படின்னும் போது நமக்கு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இருக்கு. ஏ யூனியன் பி யூனியன் சி இதோட வேல்யூ
எழுதுறதுக்கு நம்ம முதல்ல ஏ யூனியன் பி யூனியன் சி எழுதியிருக்கணும். ஸோ அதை எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ நம்ம செட் ஏல இருக்கிற ACEFH அது முதல்ல எழுதிடலாம். ACEFH. ஓகே. ஸோ இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சி எழுதியாச்சு, அதுக்கப்புறம் இ எழுதியாச்சு, அப்புறம் எஃப் எழுதியாச்சு, டி மட்டும் எழுதணும். ஸோ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது இல்லையா? ஓகே. இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு, பி எழுதலை, சி எழுதியாச்சு, எஃப் எழுதியாச்சு, அப்போ பி மட்டும். ஸோ இங்கே பி எழுதியாச்சு. ஸோ இப்போ டோட்டலாக இதில் வந்து n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னும் போது ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ்ல வந்து 7 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். ஆர்ஹெச்எஸ்ல அந்த ஃபுல் ஃபார்முலா n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி பிளஸ், ஸோ இந்த ஃபுல் டேர்ம் நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ n ஆஃப் ஏ அப்படின்றது கொஸ்டின் இங்கே எழுதியிருக்கோம். இது 5 plus 4 plus 4 minus n of a intersection b starting இருக்கு 3, அதுக்கப்புறம் minus n of a intersection c அதுவும் 3, மறுபடியும் minus n of b intersection c இது 2, அடுத்தது plus 3 டேர்மோட இன்டர்செக்ஷன் வந்து 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த -2 + 2 கட் பண்ணிடலாம். இந்த டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது 12 மைனஸ் இது 6 -3 -3 சாரி இது 13. ஸோ 13 - 6 வந்து 7. ஸோ இதை 1 அப்படின்னும் இதை 2 அப்படின்னும் எடுத்துட்டோம்னா ஃப்ரம் 1 and 2 ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அடுத்தது சப்டிவிஷன் 2. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இது என்னன்னு எழுதணும். ஸோ நம்ம டைரெக்டாகவும் எலிமெண்ட்ஸ் எழுதாமலும் நம்ம டைரெக்டாகவும் n ஆஃப் எழுதலாம். ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து 3 அதுக்கப்புறம் 5. ஸோ 2 எலிமெண்ட் காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து டைரெக்டாக 2 அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பிக்கும் சிக்கும் இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இங்கே 5 இருக்குது, அதுக்கப்புறம் 6 இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ 2 எலிமெண்ட்ஸ். அதுக்கடுத்தது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. இதில் இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் 1 5 அண்ட் 1 5. ஸோ 2 எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இதோட n வேல்யூ மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது, பட் பியில் இல்லை, அதனால் அதை எடுக்க முடியாது. 3 வந்து இங்கே இருக்குது, ஏன் பியில் இருக்குது, பட் சியில் இல்லை. பட் 5 அப்படின்றது 3 செட்லையுமே இருக்குது. அப்போ இது வந்து 1. அதுக்கு அடுத்தது n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏ யூனியன் பி யூனியன் சி எலிமெண்ட்ஸ் எழுதுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டராக எழுதலாம். 1 2 3 4 எதுலேயுமே இல்லை, 5 6 7. ஸோ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஸோ 1 3 5 இங்கே இருக்குது, அப்புறம் 2 3 5 6 2 3 5 6 இருக்குது, அப்புறம் 1 5 6 7. ஸோ ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நம்ம எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 6. இப்போ நம்ம ஃபார்முலாவில் எல்ஹெச்எஸ் எடுத்துட்டோம்னா n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இது 6 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் ஃபுல் டேர்ம் காப்பி பண்ணுவோம். ஃபுல் ஃபார்முலா காப்பி பண்ணியாச்சு. இப்போ இல்லை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n ஆஃப் ஏ அப்படின்றது செட் ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3. செட் பியில் நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. செட் சியில் நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் 2. அதுக்கு அடுத்தது
மூணுமே இன்டர்செக்ட் ஆகிறது 1, ஸோ ப்ளஸ் 1. இப்போ இதில் 4 -2 -2 கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 7, இது -1. இப்போ டோட்டலாக 6. இது வந்து செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 நமக்கு வந்து LHS ஈக்குவல் டு RHS. Exercise 1.6 question number 4. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் எதர் மியூசிக் ஆர் ட்ராமா ஆர் போத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக். ஸோ நம்ம இதை வந்து n ஆஃப் மியூசிக் m அப்படின்னு எடுத்துக்கலாம், 25. அடுத்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் ட்ராமா. ஸோ n ஆஃப் d, இது வந்து 30. 8 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் போத் அப்படின்னா n ஆஃப் மியூசிக் இன்டர்செக்ஷன் ட்ராமா இது ஈக்குவல் டு 8. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதை நம்ம வந்து ஒரு வென் டயக்ராம் எடுத்து இந்த வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணிடலாம். ஸோ 2 ஈவெண்ட்ஸ் இருக்கனால நான் 2 இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மியூசிக், செகண்ட் ஒன் வந்து ட்ராமா. எப்பவுமே வென் டயக்ராமில் இந்த மிடில் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம். 8 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ 8 வந்து இங்கே ஃபில் பண்ணிடுவோம். இப்போ n ஆஃப் ட்ராமா வந்து 30. ஸோ இந்த வேல்யூஸில் நம்ம 30 அப்படின்றது ஆல்ரெடி 8 என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே பேலன்ஸ் மட்டும் தான் என்டர் பண்ணோம். அதாவது 30 - 8 which is equal to 22. ஸோ அது மட்டும் தான் இந்த இடத்துல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா n ஆஃப் மியூசிக் வந்து 25. பட் ஆல்ரெடி இங்கே நம்ம 8 என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 25ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 17. ஸோ வென் டயக்ராமில் நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா the number of students who take part in only music அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி மியூசிக் அப்படின்றது வந்து நம்மளோட வென் டயக்ராமில் இருக்க இந்த ரீஜன். அப்போ இதோட ஆன்சர் வந்து 17. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் நம்ம இங்கே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 17. செகண்ட் சப்டிவிஷனில் ஒன்லி ட்ராமா கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி ட்ராமா அப்படின்றது இந்த ரீஜன் 22. அடுத்தது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் எய்தர் மியூசிக் ஆர் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்போ இதோட டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3ல இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 17 + 8 + 22 equal to 47. Exercise 1.6 question number 5. In a party of 45 people, each one likes tea or coffee or both அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 35 people like tea அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு n ஆஃப் tea அப்படின்றது 35 and 20 people like coffee அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஆஃப் c அப்படின்றது 20. Find the number of people who like both அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ both அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வென் டயக்ராமில் நம்ம இந்த மிடில் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். பட் 2 ஈவெண்ட்ஸ் அப்படின்றனால நம்ம அந்த மெத்தடும் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 45 people அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து n ஆஃப் t யூனியன் c, இது வந்து 45. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ n ஆஃப் t இன்டர்செக்ஷன் c எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் do not like t அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது n ஆஃப் t டேஷ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் do not like coffee கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் வந்து n ஆஃப் c டேஷ். ஸோ இந்த 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு n ஆஃப் t யூனியன் சியோட ஃபார்முலா எழுத போகிறோம். n ஆஃப் t ப்ளஸ் n ஆஃப் c மைனஸ் n ஆஃப் t இன்டர்செக்ஷன் c. இப்போ இது வந்து 45 ஈக்குவல் டு 35 ப்ளஸ் 20 மைனஸ் n ஆஃப் t இன்டர்செக்ஷன் c.
இப்போ இந்த வேல்யூ மைனஸில் இருக்கிறனால இந்த பக்கம் வந்துடும். ஸோ n of t intersection c equal to இந்த 35 plus 20 as it is இருக்கும். 45 இந்த பக்கம் minus 45 அப்படின்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் மொத்தமாக 10. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து நமக்கு 10. அடுத்தது n of t dash கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எப்பவுமே ஒரு n of tயும் n of t dash இதை சேர்க்கும்போது நமக்கு யூனிவர்சல் செட் வரும். யூனிவர்சல் அப்படின்றது டோட்டல். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ அப்படின்றது n of t யூனியன் c, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல். இப்போ n of t அப்படின்றது கொஸ்டின்ல வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 35 plus n of t dash equal to 45 அப்படின்னு போட n of t dash அப்படின்றதோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு வரும். இதே தான் நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கும் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் n of c plus n of c dash அப்படின்றது n of universal set. பட் n of c அப்படின்றது கொஸ்டினில் 20 இருக்கு. ஸோ 20 plus n of c dash அப்படின்றது தான் யூனிவர்சல் செட் அப்படின்றது t யூனியன் காஃபி. ஸோ இதிலிருந்து இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 45 அப்படின்னு வரும். இந்த 20 அந்த பக்கம் போய் சப்ட்ராக்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ 45 minus 20 அப்படின்னா n of c dash இதோட வேல்யூ வந்து 25. ஸோ அவங்க கேட்ட 3 சப்டிவிஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வென் டயக்ராம்லையும் போடலாம். ஸோ வென் டயக்ராமில் மெத்தட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம 2 இன்டர்செக்டிங் சர்க்கிள் எடுத்துக்கணும். ஒன்று வந்து டீ, இன்னொன்று வந்து காஃபி. மிடில் பார்ட் நமக்கு தெரியாது இல்லையா, அது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ டீ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35, இது வந்து 20. இப்போ நம்ம 35 என்டர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல 35 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காஃபி வந்து 20, பட் ஆல்ரெடி இந்த ஃபுல் சர்க்கிள் தான் 20, அதில் நம்ம எக்ஸ் என்டர் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் வந்து 20 மைனஸ் எக்ஸ். பட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இந்த 45. ஸோ இதில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். 35 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 45. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது 55. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ இது 55, இந்த 45 மைனஸ்னு இந்த பக்கம் வந்துடும். இப்போ டோட்டலாக எக்ஸோட வேல்யூ 10. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம்ல நம்ம ஃபில் பண்ணலாம். இது 10, இங்கே 10 சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு இது 25, இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இது 10. இப்போ சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதாவது டி டேஷ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டு நாட் லைக் டி. டு நாட் லைக் டி அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த டீயோட சர்க்கிளை தவிர வெளியே இருக்கிறது வரணும். அப்போ வெளியே இருக்க சர்க்கிள் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த வேல்யூஸ், ஏன்னா இந்த டீன்றது ஃபுல் சர்க்கிள். அப்போ என் ஆஃப் டி டேஷ்னா அதை விட்டு வெளியே இருக்கணும். ஸோ என் ஆஃப் டி டேஷ் அப்படின்றது 10 இங்கே இருக்கு இல்லையா, இது. இதே மாதிரி சப்டிவிஷன் 3ல என் ஆஃப் சி டேஷ் கண்டுபிடிக்கணும். சி டேஷ் அப்படின்னும் போது இந்த சியை தவிர அதை விட்டு வெளியே, அப்போ வெறும் இந்த ரீஜன் வரும் நமக்கு. அப்போ இந்த ரீஜன் அப்படின்னும் போது இந்த ஃபுல் சியை விட்டுட்டு அதை விட்டு வெளியே அப்படின்னும் போது அதோட வேல்யூ இங்கே இருக்கு, வெறும் 25 ஈக்குவல் டு 25. பார்த்தீங்களா, இதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இங்கே ஆன்சர் வந்து நமக்கு 10 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் 10 தான் வந்திருக்கு, எக்ஸோட வேல்யூ 10. அடுத்தது என் ஆஃப் டி டேஷ் சப்டிவிஷன் 2, அதோட வேல்யூ 10. ஸோ இங்கே நம்ம வென் டயக்ராம் வச்சு போட்டதையும் 10. அடுத்தது என் ஆஃப் சி டேஷ் தேர்ட் சப்டிவிஷன் 25. ஸோ இங்கேயும் நமக்கு 25 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு மெத்தட்லையும் நம்ம போடலாம். ஸோ எது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் 1.6 கொஸ்டின் நம்பர் 6.
In an examination 50% of the student passed in mathematics அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 70% ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. while 10% ஸ்டூடெண்ட் ஃபெயில்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் 300 ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ appeared in the examination அப்படின்றது கேட்டிருக்காங்க. if they took examination in only 2 subjects அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இன்டர்செக்டிங் சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து மேக்ஸ், இன்னொன்று வந்து சயின்ஸ். ஸோ 2 இன்டர்செக்டிங் சர்க்கிள் எடுத்தாச்சு. இது வந்து பாஸ் ஆன கேட்டகரியை என்ட்ரு பண்ணுறதுக்கு. அப்போ ஃபெயில் ஆனது வந்து இது ரெண்டுத்துக்கும் வெளியே வரும். ஸோ அப்போ ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து மேக்ஸ், இது வந்து சயின்ஸ், இது மொத்தமாக வந்து ஒரு யூனிவர்சல் செட். இப்போ இதில் எப்பவுமே நம்ம மிடில் போர்ஷன் தான் ஃபில் பண்ணுவோம். பட் இது பாஸ் வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் போத்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பர்சன்டேஜ் தெரியாது. ஸோ நான் இந்த இடத்துல X% அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ மேக்ஸில் வந்து 50% பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து 50 - X அப்படின்னு போடணும். ஏன்னா மேக்ஸ் வந்து ஃபுல் சர்க்கிள் ஆல்ரெடி X என்ட்ரா இருக்கு. அப்போ -Xன்னு போடணும். அதே மாதிரி 70% பாஸ் இன் சயின்ஸ் அப்படின்னா இது 70 - X அப்படின்னு வரும். அப்புறம் 10% ஸ்டூடெண்ட் ஃபெயில்ட் இன் போத் அப்படின்னா இந்த 2 சர்க்கிளையும் விட்டு வெளியே வரும் 10. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் 100%. இப்போ இது பார்த்தீங்கன்னா 50 - X + X + 70 - X + 10 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 100 அப்படின்னு வரும். -X + X கேன்சல் பண்ணிடும். இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 50 + 70 + 10 டோட்டலாக நமக்கு 130 - X = 100. ஸோ X அந்த பக்கம் போயிடும், 100 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 130 - 100 = X. இதில் வந்து Xன்றது 30. இப்போ நம்ம இங்கே எல்லாமே வந்து பர்சன்டேஜில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜ். ஸோ 30 அப்படின்னு வந்திருக்கு. பட் கொஸ்டினில் வந்து 300 பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த X% வந்து 300. ஸோ இங்கே நம்ம தனியாக எழுதிடலாம். X% = 300. அப்போ Xன்றது 30% இல்லையா? ஸோ 30% ஆஃப் சம் டோட்டல் இருக்குடா. டோட்டலாக n அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து 300. ஸோ n அப்படின்றது டோட்டல், அதில் 30% தான் இந்த 300. அப்போ நமக்கு இதுலேருந்து n வேணும் அப்படின்னா 300 இன்டூ இந்த 100 மேலே வந்துடும், 30 கீழே வந்துடும், ஹோல்டட் பை 30. ஸோ இதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 வரும். அப்போ டோட்டலாக n அப்படின்றது 1000. ஸோ கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 1.6 கொஸ்டின் நம்பர் 7. நமக்கு வந்து ஏவும் பியும் 2 செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் n of a minus b equal to 32 plus x அப்படின்னும், n of b minus a வந்து 5x அப்படின்னும், n of a intersection b வந்து x அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ illustrate the information by means of a Venn diagram அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு அடிஷ்னலாக n of a equal to n of b அப்படின்ற கண்டிஷனும் இருக்குது. calculate the value of x. இப்போ நம்ம வென் டயக்ராமில் இது illustrate பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து AB அப்படின்னு இருக்கிறனால 2 intersecting circles நம்ம எடுக்கணும். ஸோ இந்த 2 intersecting circlesல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து ரெப்ரசன்ட்ஸ் A, இன்னொரு சர்க்கிள் ரெப்ரசன்ட் B. இப்போ எப்போவுமே நம்ம அந்த இன்டர்செக்டிங் பார்ட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம். ஸோ இது வந்து x. இப்போ A - B அப்படின்னும் போது இது A பட் B எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த என்டையர் செட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு 32 plus x. அதுக்கப்புறம் B - A அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்டையர் இந்த ரீஜியன், இதோட வேல்யூ வந்து 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது n of a equal to n of b. n of a அப்படின்றது இந்த என்டையர் a சர்க்கிள் 32. இந்த கண்டிஷன் முதல்ல எழுதிடலாம். n of a equal to
n of b 32 plus x அதோட இந்த plus x ஐயும் சேர்த்துக்கணும் which is equal to n of b ன்றது மறுபடியும் இந்த b யோட full circle அதுல x plus 5x இருக்கு இப்போ டோட்டலா நமக்கு இது 32 plus 2x இது 6x இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா subtraction ஆயிடும் so 32 equal to 4x அப்படின்னு வரும் இதுல வந்து x ஓட வேல்யூ 32 divided by 4 which is 8 so இவங்க வந்து calculate the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம 8 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் exercise 1.6 question number 8 out of 500 car owners investigated 400 owned car A அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் 200 owned car B 50 owned both A and B அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த டேட்டா கரெக்டானு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வென் டயக்ராம் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு வந்து கார் A and B இருக்கு இது A இது B எப்பவுமே நம்ம இந்த இன்டர்செக்டிங் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம் 50 owned bothன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இங்கே 50 அப்படின்னு போட்டுருவோம் அடுத்தது 200 owned கார் B இதில் ஆல்ரெடி 50 போட்டாச்சு அப்போ பேலன்ஸ் இருக்க அதாவது 200 minus 50 150 தான் இங்கே எழுதுவோம் அதுக்கு அடுத்தது 400 owned கார் A இப்போ 400ல இந்த 50 ஆல்ரெடி இங்கே நம்ம என்டர் பண்ணிட்டோம் ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்போ வந்து 350 அப்படின்னு வரும் பட் இந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 500 வரணும் ஸோ இப்போ வருதா அப்படின்னு பார்த்தா 350 plus 50 plus 150 டோட்டலாக நமக்கு 550 அப்படின்னு வருது which is not equal to 500 அதனால இந்த டேட்டா வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் exercise 1.6 question number 9 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு in a colony 275 families வந்து by தமிழ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை வந்து n of t அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர் அப்படின்றது 275 அடுத்தது 150 families by English newspaper 45 families by Hindi newspaper அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ n of e வந்து 150 அதுக்கு அடுத்தது n of h Hindi newspaper வந்து 45 ஃபர்தரா 125 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் n of தமிழ் இன்டர்செக்ஷன் இங்கிலீஷ் வந்து 125 அடுத்தது 17 ஃபேமிலிஸ் பை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 17 இங்கிலீஷ் இன்டர்செக்ஷன் ஹிந்தி 17 அடுத்தது 5 families by Tamil and Hindi. So, Tamil intersection Hindi equal to 5. And 3 families by all the 3 newspaper. All the 3 அப்படினா n of Tamil intersection English intersection Hindi. இது வந்து 3. இப்போ if each family buy at least one of these newspaper அப்படின்னா ஸோ ஒரு ஃபேமிலினா ஏதாவது ஒரு பேப்பராவது வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் அப்புறம் அட்லீஸ்ட் 2 அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலேஜ் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா இது வந்து நம்ம ஒரு வென் டயக்ராம்ல பிளாட் பண்ணணும் ஸோ 3 இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் எடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் இது வந்து ஏ பி சி மாதிரி பட் இங்கே நமக்கு யூஸ் பண்ணிக்க லெட்டர் வந்து டி இ அண்ட் ஹெச் எப்பவுமே இந்த மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற போர்ஷனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணுவோம் அதாவது இந்த போர்ஷன் இதோட வேல்யூ இங்கே இருக்கு 3 அதுக்கு அடுத்தது நம்ம அப்படி பேக்வேர்டில் வரலாம் இப்போ தமிழ் அண்ட் ஹிந்தின்றது 5 ஸோ தமிழ் அண்ட் ஹிந்தி அப்படின்றது இந்த 2 ரீஜன் வரும் இதுவும் இது மொத்தமாக சேர்த்து தான் தமிழ் அண்ட் ஹிந்தி
பட் அவங்க 5 கொடுத்துருக்காங்க. பட் ஆல்ரெடி நம்ம 3 அதில் என்டர் பண்ணியிருக்கோம். அதை சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ 2, அதை மட்டும் இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கு ப்ரீவியஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து 17. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்றது இந்த 2 ரீஜனும். பட் இதில் ஆல்ரெடி நம்ம 3 ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதை சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறத இங்கே ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரீவியஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 125. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது இந்த 2 ரீஜனும். இது 125. நம்ம ஆல்ரெடி இங்கே 3 ஃபில் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 125 minus 3 which is 122. ஸோ அந்த வேல்யூ இங்கே வரும். அடுத்தது ஹிந்தி வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹிந்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சர்க்கிள். பட் இதோட வேல்யூ வந்து நமக்கு 45ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம 2, 3, 14லாம் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 45 இந்த வேல்யூலாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். -2, -3, -14. இப்போ டோட்டலாக 26 வரும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து 150. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னும் போது இந்த ஃபுல் சர்க்கிளும் வரும். பட் இதில் நம்ம ஆல்ரெடி 122, 314 தான் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த இடத்துல எழுதிடலாம். 150 மைனஸ் 122 மறுபடியும் -3 -14. ஸோ ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 11. ஃபைனலாக தமிழ் நியூஸ் வந்து 275 இருக்கு. பட் இந்த தமிழ் அப்படின்றது வந்து எந்த ரீஜன் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து தமிழ். இதில் வந்து நமக்கு 275 வரணும். பட் ஆல்ரெடி நம்ம இங்கே என்டர் பண்ணியிருக்க வேல்யூஸ்லாம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 275 -122 -3 -2 ஈக்குவல் டு டோட்டலாக 148. ஸோ வென் டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஒன்லி 1 நியூஸ் பேப்பர் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ்லாம் எடுக்கணும். அதாவது இதுதான் ஒன்லி 148, அதுக்கப்புறம் இந்த 11, இந்த 26, இவங்க தான் ஒன்லி 1. ஸோ 148 plus 11 plus 26 equal to 185. Subdivision 2. Number of families by at least 2 newspaper. At least 2 not 2 or 3. அப்போ எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்ட்லி 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் இதை முதல்ல எழுதணும். ஸோ சப்டிவிஷன் 2ல அட்லீஸ்ட் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 2 plus 122 plus 14. பட் அது மட்டும் இல்லை, 3யும் சேர்த்து ஆல் த 3யும் வந்து அட்லீஸ்ட் 2ல கவர் ஆகும். அட்லீஸ்ட் 2னா 2 or 3. ஸோ ஆல் த 3 நியூஸ் பேப்பரும் இதில் நம்ம சேர்த்துக்கணும். ஈக்குவல் டு இதோட வேல்யூ 141. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி அப்படின்னா இதில் தான் ஈச் ஃபேமிலி பை அட்லீஸ்ட் 1 ஆஃப் திஸ் பேப்பரும் கொடுத்தாங்க இல்லையா? அப்போ இதில் இருக்க நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணாவே நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கிடச்சிரும். ஸோ சப்டிவிஷன் 3ல இந்த 7 நம்பர்ஸை ஆட் பண்ணணும். சப்டிவிஷன் 3ல இந்த 7 நம்பர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் உள்ள இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்களா? 148 plus 122 plus 3 plus 2. அது போக இங்கே 11, 14, 26. ஸோ 11 plus 14 plus 26. பட் இந்த என்டையர் தமிழ் வந்து 275 இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணால் 275 வரும். ஸோ 275 plus 11 plus 14 plus 26 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 326. ஸோ 326 ஃபேமிலிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். Exercise 1.6 question number 10. A survey of 1000 farmers found that 600 grew paddy, அதுக்கப்புறம் 350 grew ragi, அப்புறம் 280 grew corn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட இன்டர்செக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே எழுதிக்கலாம். அதாவது டோட்டலாக 1000 இருக்கு, 600 grew paddyன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ n ஆஃப் பேடி வந்து 600. அடுத்தது ராகி வந்து 350. ஸோ n ஆஃப் ராகி வந்து 350.
அடுத்தது கான் வந்து 280, n of c equal to 280. அடுத்து 120 grow paddy and ragi கொடுத்துருக்காங்க. ஸோ paddy and ragiன்றது 120, paddy intersection ragi 120. அடுத்தது 100 grow ragi and corn. ஸோ ragi intersection corn வந்து 100. அப்புறம் 80 grow paddy and corn. ஸோ paddy intersection corn வந்து 80. If each farmer grow at least any one of the above 3, அப்போ டோட்டல் வந்து 1000 இருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு இதாவது அவங்க வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஃபார்மரும் வந்து எதுவுமே க்ரோ பண்ணாமல் இல்லை, ஏதாவது ஒரு இந்த இதில் பேடி ஆர் ராகி ஆர் கான் வந்து க்ரோ பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ க்ரோ ஆல் த 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால இதை வந்து நம்ம டோட்டலாக எடுக்கிறோம் இல்லையா? அதாவது என் ஆஃப் பேடி யூனியன் ராகி யூனியன் கான் இது வந்து 1000. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என் ஆஃப் பேடி இன்டர்செக்ஷன் ராகி இன்டர்செக்ஷன் கான் ஆல் த 3 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சிம்பிளாக போடணும் அப்படின்னா ஃபார்முலா இருக்கு. என் ஆஃப் பி யூனியன் ஆர் யூனியன் சி அப்படின்றது என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் ஆர் பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஆர், அதுக்கப்புறம் மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஆர் இன்டர்செக்ஷன் சி, அதுக்கப்புறம் பிளஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஆர் இன்டர்செக்ஷன் சி. இதில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1000 ஃபர்ஸ்ட் இருக்கிறது. 1000 ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்படின்றது 600, என் ஆஃப் ஆர் அப்படின்றது 350 பிளஸ் 280 மைனஸ் 120 மைனஸ் 80 மைனஸ் 100, அதுக்கப்புறம் பிளஸ் இது தெரியாது இல்லையா, அதனால நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ஈக்குவல் டு முதல்ல இந்த பிளஸ் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1230 மைனஸ் இதில் இருக்க இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். இதோட டோட்டல் 300. ஸோ மைனஸ் 300 அப்படின்னு போட்டாச்சு பிளஸ் எக்ஸ். இப்போ இது வந்து 1000 ஈக்குவல் டு இது சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 930 பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த 930 இங்கே வந்துடும் மைனஸில். ஸோ 1000 minus 930 equal to x. After subtraction, x ஓட value 70. So questionல அவங்க கேட்ட find the number of farmers who grow all the 3 அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த all the 3 தான் நம்ம x அப்படின்னு எடுத்துருந்தோம். இந்த இடத்துல அந்த x ஓட வேல்யூ தான் 70 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Exercise 1.6 question number 11. இந்த டயக்ராமில் n of universal set வந்து 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் y is 2 times of x அப்படின்னா y equal to 2x அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி and z is 10 more than x அப்படின்னா z அப்படின்றது 10 more than x, x ஓட 10 அதிகம், அப்போ x plus 10. இப்போ கொஸ்டின்ல வந்து find the value of xyz அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம்ல நமக்கு 3 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் வந்து இந்த 125 அப்படின்றது வரணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். ஸோ எதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஜெட் இந்த ரீசன் எடுத்தாச்சு. இப்போ இது போக மீதி இருக்கிற நம்பர்ஸ், அதாவது பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 3 பிளஸ் 17, அது போக வெளியவும் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ பிளஸ் 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 125 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம வந்து
ஆல்ரெடி இங்கே ஒரு ரிலேஷன் எழுதியிருப்போம். அதாவது y அப்படின்றது 2x. ஸோ இதை நம்ம 2xன்னு போட்டுடலாம். z அப்படின்றது x plus 10. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு x plus 2x plus x plus 10. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது 10, அதுக்கப்புறம் 13, அப்புறம் டோட்டலாக 30, 35 வந்துருச்சு. ஸோ 35 ஈக்குவல் டு 125. இதில் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணால் 45, அந்த பக்கம் போனால் -45. ஸோ 125 minus 45. இங்கே வந்து 3, 4x நமக்கு. அப்போ x is equal to இந்த வேல்யூ சப்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் 80. ஸோ 80/4 அப்படின்னு வரணும். அதாவது 4x equal to 18 வந்திருக்கு, 80/4. அப்போ எக்ஸோட வேல்யூ 20. ஸோ எக்ஸ் வேல்யூ 20 அப்படின்னா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் y வந்து 2x இல்லையா? ஸோ 2 into 20 which is 40. z வந்து x plus 10. அப்போது z is equal to x plus 10 அப்படின்ற இடத்துல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 plus 10. அப்போ டோட்டலாக 30. Exercise 1.6 question number 12. Each student in a class of 35 plays at least one game அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல். இப்போது நமக்கு வந்து செஸ், கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் இருக்குது. அப்புறம் செஸ் வந்து எவ்வளோ, கேரம் எவ்வளோ, அப்புறம் டேபிள் டென்னிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ், அப்புறம் கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல் த 3 கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல நம்ம வென் டயக்ராமில் பிளாட் பண்ணுவோம். ஸோ நம்ம 3 இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் செஸ், இன்னொன்று கேரம், அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ். ஸோ 3 இன்டர்செக்டிங் சர்க்கிள் எடுத்தாச்சு. மேலே எழுதிடலாம். இது வந்து செஸ், இது கேரம், இது டேபிள் டென்னிஸ். நம்ம எப்பவுமே லாஸ்ட்ல இருந்து வருவோம். அதாவது 6 பிளே ஆல் த 3 கொடுத்துருக்காங்க. ஆல் த 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீஜன், இது வந்து 6 அப்படின்னு எழுதணும். அதுக்கு ப்ரீவியஸ் 8 பிளே கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ். கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் அப்படின்றது இந்த 2 ரீஜன் 8. பட் ஆல்ரெடி நம்ம இங்கே 6 ஃபில் பண்ணிட்டோம். அப்போது 8 minus 6 2 அது மட்டும்தான் இந்த இடத்துல வரணும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளே செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ். செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் அப்படின்றது இங்கே இருக்கு, இந்த 2 ரீஜன். பட் அதோட வேல்யூ 10. பட் ஆல்ரெடி நம்ம 6 ஃபில் பண்ணியாச்சு. ஸோ 10 minus 6 4 வரும். ஸோ இந்த இடத்துல 4னு போட்டாச்சு. அதுக்கும் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 15 பிளே டேபிள் டென்னிஸ், 21 பிளே கேரம், 22 பிளே செஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ நான் இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துடுறேன். இது எடுத்ததுக்கப்புறம் இப்போ 15 பிளே டேபிள் டென்னிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல 15, இது டோட்டலாக 15. அப்போ நான் -4 -6 -2 அப்படின்னு போடணும். இதோட வேல்யூ 11 -6 5, டோட்டலாக 3 வரும். இப்போ இதே மாதிரி 21 பிளே கேரம் இருக்கு. பட் இந்த இடத்துல வெறும் 21 மட்டும் போடக்கூடாது. இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். -x -6 -2 இந்த நம்பர்ஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணாலும் திருப்பி எக்ஸ் டேர்ம் இருக்கும். இது 21 -8, அப்போ 13 - x அப்படின்னு வருது இந்த வேல்யூ மட்டும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்குது 22 பிளே செஸ். ஸோ 22 இந்த நம்பர்ஸ் எல்லாம் -4 -6 -x சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 12 - x அப்படின்னு வருது. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் 35 பிளேஸ் அட்லீஸ்ட் 1 கேம்னு கொடுக்குறாங்க. அப்போ இதோட டோட்டல் வந்து 35 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இருக்க 7 ரீஜன் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 - x, அதுக்கப்புறம் +x, அதுக்கப்புறம் 13 - x, அதுக்கு அடுத்தது 4 6 2, அதுக்கு அடுத்தது 3 ஈக்குவல் டு 35. இதில் ஒரு -x + x கட் பண்ணிடலாம்.
இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இது ஆட் பண்ணால் 25, இது ஒரு 10, அப்போ 35. அதுக்கப்புறம் இது ஒரு வேல்யூ, ஒரு 5. டோட்டலாக ஆட் பண்ணும்போது 25 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5, இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு 35. ஸோ டோட்டலாக இது வந்து 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அங்கே போய்டும், 40 minus 35 அப்படின்னு வரும். அப்போ இது வந்து 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 5. இந்த இடத்துல வந்து 5 வரணும். இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னும் போது, செஸ் அண்ட் கேரம் அப்படின்னா இந்த ரீஜன் வரணும். பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படின்னா நம்ம இந்த டேபிள் டென்னிஸோட ரீஜனை எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ இது வெறும் எக்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்குறது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து எக்ஸ். அதுதான் நம்ம ஃபைனு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதான் ஆன்சர். அடுத்தது ஒன்லி செஸ். ஒன்லி செஸ் அப்படின்றது இங்கே இருக்கிற 12 மைனஸ் எக்ஸ். ஸோ நம்ம சப்டிவிஷன் 2 இதில் பார்த்தீங்கன்னா 12 minus x, which is 12 minus 5, இப்போ 7. அடுத்தது subdivision 3, only carom. only carom அப்படின்றது இங்க இருக்கிற 13 minus x. so 13 minus x அப்படின்னு போட்டதுக்கப்புறம் 13 minus 5, which is 8. exercise 1.6 question number 13. 50 students இருக்காங்க. each one come to school by bus or bicycle or on foot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் பஸ்ல எவ்வளோ, பைசைக்கிள் எவ்வளோ, ஃபுட்ல எவ்வளோ, அப்புறம் ஆல் த 3 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல வந்து how many students come to school exactly by 2 modes of transport அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல 3 intersecting circles எடுத்துக்கணும். ஏன்னா இதில் 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஸ், இது பைசைக்கிள், இது வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபுட். இப்போ நம்ம லாஸ்ட்ல இருந்து வருவோம். 10 ஸ்டூடெண்ட்ஸ் பை ஆல் த 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10. அதுக்கு அடுத்தது வேற எதுவுமே கொடுக்கல. அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் வந்து 30 வந்து ஆன் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த 30 அப்படின்னு எழுதும்போது இந்த 3 வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். மைனஸ் பி, மைனஸ் 10, மைனஸ் சி. இந்த நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணா இது 20, அதுக்கப்புறம் மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்றது. இதே மாதிரி 20 வந்து பைசைக்கிள். பைசைக்கிளில் 20 இப்படியெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணும். மைனஸ் ஏ, மைனஸ் 10, மைனஸ் சி. சப்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் 10 மைனஸ் ஏ மைனஸ் சி மட்டும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கிளியராக எழுதிடலாம். அடுத்தது 25 வந்து பை பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 25 மைனஸ் ஏ மைனஸ் 10 மைனஸ் பி. சப்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் 15 ஆகிடும். 15 மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து டோட்டல் வந்து 50. ஈச் ஒன் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வரதா கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 50 வரணும். ஸோ இந்த 9 ரீஜனில் எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஆட் பண்ண போகிறோம் 15 மைனஸ் ஏ மைனஸ் பி. அதுக்கப்புறம் இது இந்த ஏ, அதுக்கப்புறம் 10 மைனஸ் ஏ மைனஸ் சி பிளஸ் ஏ பிளஸ் 10 மைனஸ் சி மைனஸ் ஏ. அது போக இந்த பி 10 சி இந்த 3 வேல்யூ பிளஸ் பி பிளஸ் 10 பிளஸ் சி. அது போக லாஸ்டா இருக்கிற
இந்த வேல்யூ 20 minus b minus c இது equal to 50 அப்படின்னு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, ஒரு மைனஸ் பி இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் பி இருக்குது, ஒரு ப்ளஸ் சி மைனஸ் சி. இதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல குரூப்பிங் பண்ணலாம். 15 10 அப்புறம் 10 20. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 15 + 10 + 10 + 20. அது போக நமக்கு மைனஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி அது ஆர்டர் எழுதுனா மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு அதர் சைடு வந்து 50 இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுவே டோட்டலாக 30 40 55 ஆயிடுச்சு. 55 மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 50. இந்த 50 வந்து இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன் வந்துடும். 55 மைனஸ் 50 ஈக்குவல் டு இந்த ஏபிசி வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ டோட்டலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது 5. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து how many student come to school exactly by 2 mode of transport அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த எக்ஸாக்ட்லி பை 2 mode of transport அப்படின்றதே வந்து இந்த ரீஜன் தான், அதாவது 1 2 3. ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5.